Taste the Daily. கப்பலோட்டிய தமிழர் திரு வ.உ. சிதம்பரனாருடைய 154வது பிறந்த நாளை ஒட்டி மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுதந்திர போராட்டத்தில் வ.உ. சிதம்பரனாருடைய பங்கு அளப்பரியது. சுதேசி கப்பலை வெள்ளையர்களுக்கு எதிராக தன்னந்தனியாக நின்று போராடி அவர் கடலிலே சுதேசிய கப்பலை இயக்கி மாபெரும் சரித்திர சாதனை படைத்தவர் வ.உ. சிதம்பரனார். விடுதலை போராட்ட வரலாற்றில் வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கி ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து ஏழைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை கண்டித்து தொடர்ந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடி வெற்றி கண்டவர் வ.உ. சிதம்பரனார். செக்கிழுத்தார். அதனால் செக்கிழுத்த செம்மல் என்கிற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு எதற்காக வந்தார்கள், வாணிகம் செய்வதற்காக வந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்தியர்களுடைய வணிகம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. வெள்ளையர்கள் வாணிகம் அதிகரித்தது. அதனை எதிர்த்துத்தான் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தனது சுதேசிய கப்பலை வணிகத்திற்காக இயக்கி வெள்ளையர்களை ஓடச் செய்தார், வெள்ளையர்களை நிறுவச் செய்தார். பல்வேறு நிலைகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுபோன்ற விடுதலை போராட்டத்திலே நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக பெரும் பங்காற்றிய தலைவர்களை மறக்காமல் அவர்களுக்கு நினைவு மண்டபம் நினைவு சிலைகள் அமைத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே 154வது இந்த பிறந்த நாளை கப்பலோட்டிய தமிழர் சுத்தேச செம்மல் வ.உ. சிதம்பரனாருடைய இந்த பிறந்த நாளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தேனி மாவட்டத்திலே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். விடுதலை போராட்ட களத்திலே வ.உ. சிதம்பரனாருடைய பங்கு போற்றுதலுக்குரியது என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஆட்சி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, சுதந்திர போராட்ட வீரர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் தொடர்ந்து அவர்களுடைய புகழை நிலைநிறுத்தி இருக்கிறது. ஒரு வழக்கறிஞராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, தொழிற்சங்க தலைவராக ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன், செத்திழுத்த சிம்மல் என்ற பட்டங்களோடு நிலை பெற்றவர் வ.உ. சிதம்பரனார். அப்படிப்பட்ட வ.உ. சிதம்பரனாருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னாள் அமைச்சர் காமராஜ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் டாக்டர் எஸ். விஜயபாஸ்கர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.டி.கே. ஜக்கையன், தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முக்கோடை ராமர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதாவது இந்த தேனி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் பாப்புலர் முத்தையா, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் வ.உ. சிதம்பரனாருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியது குறிப்பிடத்தக்கதாக.